ஓம் நமோ பகவதே சாய்நாதாய். ஜெய் சாய்ராம். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். பக்திவன் டுடே சேனல் நேயருக்கு அன்பு வணக்கங்கள். இப்போ சாய்பாபாவை பற்றி சில அறிமுகங்கள். சீரடி சாய்பாபா 1825 இருந்து 1918 வரைக்கும் வாழ்ந்த அற்புதமான மகான். அவர் வாழ்ந்த காலங்களில் நிறைய அற்புதங்கள், மகிமைகள், நிறைய பேருக்கு உதவிகள், உபயோகமா இருந்த ஒரு மகான். அவர் ரொம்ப சிறப்பான மேன்மையான குணம் படைத்தவர். தெய்வத்தை மனிதன் நேரில் பார்க்க முடியாது, பார்த்தா கண்ணு போயிடும். ஏன்னா ஞானக்கண்ணில் பார்க்க வேண்டிய தெய்வத்தை ஊனக்கண்ணில் பார்க்க முடியாது. அது ஒரு ஒளி பிம்பம், மகா பேரொளி. அண்ணாமலையார் அப்படிதான் சொல்லுவோம், அருணகிரின்னு சொல்லுவோம். அப்போ நேரடியா மனிதனை சந்திக்கக்கூடிய தெய்வ உருவம் தான் சாய்பாபா, யோகி ராம் சுரத்குமார், ரமண மகரிஷி. அதாவது தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம். கணக்கம்பட்டியாரே சாய்பாபா மாதிரி காட்சி கொடுத்துருக்கார். சாய்பாபா அங்க சீரடியில் கணக்கம்பட்டியாரா காட்சி கொடுத்துறார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எல்லா ஞானிகளும் பிரம்மஸ்வரூபம். பிரம்ம மீன்ஸ் தெய்வம், இறை. அப்படி 1820 1918 வரைக்கும் வாழ்ந்த மகான் சீரடி சாய்பாபா. இவர் அவதார நோக்கமே மனிதர்களுக்கு நன்மையை செய்யணும், கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு தன்னால இயன்ற உதவியை செய்யணும். ரெண்டாவது, இந்து முஸ்லிம் ஒற்றுமையை மேம்படுத்தும். இப்படி வாழ்ந்த உறவு. தான் வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் நன்மை பயந்து இருந்தாரோ அதே மாதிரி அவருடைய அனுகிரகமும் அப்படிதான் இருக்குது. ஏழை பணக்காரன், வியாதி, குஷ்டரோகி இப்படிலாம் பார்க்காம வாழ்ந்தவர். தன்னுடைய காலங்களில் அந்த சீரடி எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப குக்கிராமமாக இருந்தது. ஏதோ ஒரு 20-30 குடிசைகளோட ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள் வாழ்ந்த ஊர். தன்னை அவர் அறிமுகப்படுத்திக்கும் போது அவருடைய வயது 18. சீரடியில் அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு வேப்ப மரத்தில் உட்கார்ந்துருப்பார். மழை பெய்யும், வெயில் அடிக்கும், குளிர் அடிக்கும், எந்த விதமான உணர்ச்சிகளையும் காட்டாம சாதாரண மனிதர் போல பசிக்குதுன்னு சொல்லாம யார்கிட்டையும் போய் கையேந்தாம இருந்தவர். குறிப்பிட்ட சில பேர், பாய்ஜாமைன்னு ஒரு அம்மா, அந்த அம்மா தான் அவரை கண்டுபிடிக்குது. முதல் ஒரு சாதாரண மனிதர் இல்லை, ஒரு ஞானி. அப்படி கண்டுபிடிச்சி அவரை போய் விசாரிச்சப்ப அவர் எதுவும் சொல்லலை. ஆனா அங்க வந்த ஒரு சின்ன பையனுக்கு சாமி அருள்வர். அவன் சொல்றான், இது குரு பீடம், பாபா உட்கார்ந்துருக்கிற குரு பீடம், அதாவது பாபாவுடைய முன்ஜென்ம குரு பீடம். அங்க குறிப்பிட்ட இடத்த கதவை திறக்க சொல்றான். ஒரு கதவை, அந்த கதவை திறந்து உள்ள போனா ஒரு பெரிய மண் கதவு இருக்கு. அதை ஓப்பன் பண்ணா உள்ள இறங்கி, உள்ள இறங்கினா 4 விளக்கு எரியுது, ஒரு விபூதி பை இருக்கு, ருத்ராட்சமணி மாலை இருக்கு, ஒரு பலகை இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. யார் ஏற்றி வச்சா அது எத்தனை காலமா எரியுது தெரியாது. அந்த மாதிரி அப்படித்தான் சாய்பாபா அறிமுகமாகிறார். அப்படி அறிமுகமாகி தான் யாருன்னு உணர்த்தக்கூடிய காலம் அவர் வரும்போது 30 வயசு ஆயிடுச்சு. 30 வயசுல தான் யாருங்கிறது முழுக்க அந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மள மாதிரியே சாதாரண மனிதர்கள் நிறைய பேர் எதிர்ப்பாகவும் இருக்கிறாங்க, ஆதரவாகவும் இருக்காங்க. உணர்ந்துகிட்டவங்க ஆதரவாக இருக்காங்க, உணராதவங்க எதிர்ப்பாளராக இருக்காங்க. எல்லாத்துக்கும் எதிர்ப்பு உண்டு. மனித உருவத்தை எடுத்தா எதிர்ப்பு, பகை, நோய் எல்லாத்தையும் தாக்கும். அவரையும் சாதாரண மனிதனாட்டம் வியாதி தாக்கி இருக்குது, அதுக்கு ஆட்பட்டிருக்கிறாரு, நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். பாக்கோஜி ஷில்லேன்னு ஒரு பக்தருக்கு அனுகிரகம் எப்படி பண்றாருன்னா,
குஷ்டரோகியா இருக்கார் அவர். யாரும் பக்கத்திலேயே நெருங்க யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா நாற்று அடிக்கும் இந்த குஷ்டம். அந்த காலத்தில் அந்த குஷ்டம் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். இவர் தான் போய் பக்கத்தில் போய் அவரை தொட்டு தூக்கி உடம்ப கழுவி அந்த குஷ்டம் உள்ளான இடத்துல வந்து நெய் தடவி அதுக்கு மருந்து போட்டவர். அப்படி அவர்கிட்ட கேட்குறார், உனக்கு நான் எதாவது பண்ணணுமா, ஏதாவது உனக்கு அனுகிரகம் வேணுமா, இந்த ரோகத்தை சரி பண்ணிட்டுமா, இப்போவே பண்ணிட்டுமான்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேணாம் பாபா, இந்த வியாதி என் கூடவே இருக்கட்டும், நான் பிறந்தது என் கூட இருக்குது, இது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் என் கூட இருக்கணும், இந்த வியாதி மாரி நீங்கள் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பாபாவை ஏற்றுக்கிட்ட முதல் அடியவர் அவர் தான். அதுக்கப்புறம் வரிசையாக நிறைய பேர் ஒருத்தரா வந்து இணைகிறாங்க. அப்படி இணைஞ்சு தன்னுடைய அருட்கடாசத்தை காட்டுறாரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு தன்னுடைய பக்தன் ஒருத்தன் இரும்பு உலையில வேலை செய்கிறான், இரும்பு அடிச்சிட்டு இருக்கான், அக்னி எரியுது. பக்கத்தில் மனைவி உட்காந்து அந்த அந்த இரும்பு நெருப்பு வரத்துக்காக அந்த இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, மனைவியை கூப்பிட்றாரு, அதை எடுங்கிறாரு. அந்த அம்மா சடான்னு எந்திரிக்குது. எந்திரிக்கும் போது தன் மடியில் அந்த குழந்தை நெருப்புல விழுந்துருது. இப்படி நெருப்புல விழுந்த அந்த நேரத்துல பாபா தன்னுடைய அந்த சாவடியில் இருக்கக்கூடிய அக்னி, அதாவது துணிம்பாங்க, அதில் வந்து அக்னி எரிஞ்சிட்டே இருக்கு. அதில் வந்து ஏதாவது சில விரைகளை போட்டுட்டே இருப்பார். அவர் உள்ள கை விடுறார். உள்ள கை விட்டோன்னு கூட இருந்தாலும் அவசரமாக போய் என்ன பண்ணுறீங்கன்னு இழுக்கிறாங்க. இன்னும் இப்படி ஒரு வேலையை திடீர்னு பண்ணிட்டீங்க, கை எரிஞ்சிடாதா அப்படின்னு. பரவாயில்ல, எரிஞ்சிட்டு போகுது. ஆனால் இப்போ என் பக்தன் வந்து காப்பாற்றப்பட்டான், அவனுடைய குழந்தை வந்து நெருப்பில் விழுந்துச்சு, அந்த குழந்தைய நான் காப்பாற்றணும் சொல்லி காப்பாற்றுறான். இந்த மாதிரி எங்கேயோ நடக்கிற விஷயங்களை வந்து தாய் இருந்து, அதை கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். அப்படி தான் இருந்த இடத்துல இருந்தே நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர். நிறைய பக்தர்களுக்கு ஒவ்வொரு வீட்லையும் தேடி போய் இரவு நேரத்தில் அக்ஷதை வீசுறதும் உதி கொடுக்கறதும் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதும் அவங்க நினைச்ச தெய்வ உருவத்தில் போய் நிற்கிறதும் பாபாவுடைய இயல்பு. அவர் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் நிறைய செஞ்சுருக்கார். உள்ள ரமணர் செஞ்சுருக்கிறாரு, யோகி ராம் சரத்குமார் செஞ்சுருக்கிறாரு, இவங்களாம் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி பாபாவும் போகிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் ராமன் பேரை சொல்லு, கிருஷ்ணன் பேரை சொல்லு, சிவன் பேரை சொல்லு, நமசிவாய சொல்லு, ஸ்ரீராம் ஜெயராம் சொல்லு, ஹரே கிருஷ்ணா சொல்லு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படி, ஸ்ரீராம ஜெயம் படி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய மிக அற்புதமான ஞானி, பிரம்மாண்டமான ஞானி ஸ்ரீ சாய்பாபா. தன்னுடைய பக்தருக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டினவர். தன்னை வந்து பெருமாளாகவும் கிருஷ்ணனாகவும் தன்னோட உருவத்தை காட்டி ஒரு பக்கம் கண்ணில் சூரியனையும் ஒரு பக்கம் கண்ணில் சந்திரனையும் கிட்டத்தட்ட 200-300 கைகளோட காட்சி கொடுத்தவர் ஸ்ரீ பாபா. இது ஷிரடி பாபாவுடைய இயல்பு. எனக்கு எப்படி ஒரு அறிமுகமானார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லையா, அதை நான் சொல்லணும் இல்லையா. சாதாரணமாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு பாபா சிலையை கொடுக்குறார். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 20-25 ஆண்டுக்கு முன்னாடி கொடுக்குறார். அதை வாங்கி வச்சிருக்கிறேன். நல்லாதான். நான் வந்து அம்பாள் உபாசகர், அம்பாளை வழிபட்டு வரேன். அம்பாளை வழிபட்டுக்கிட்டு அப்படியே இந்த இவருடைய விக்கிரகம் இருக்கு, அதுக்கு தீபாவளி காட்டுவேன், நெய்வேத்தியம் எல்லாம் சாதாரணம் நடந்துட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கிற காலத்தில் என்னுடைய உடல்ல சில மாற்றங்கள், சில தொந்தரவுகள்லாம் இருந்தது. அப்போ எதிர்பாராத விதமா கோரக்கர் வழிபாடு கொஞ்சம் இருந்தது என்கிட்ட. ஏன்னா அவர் கனவுல வந்திருக்கிறாரு. கோரக்கர் கனவுல வந்து அம்பாளுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த உபதேசம் நேரிலேயே உனக்கு கிடைக்கும்னு சொல்லி நடந்திருக்கு. இப்படி நிறைய எனக்கு நடந்திருந்தாலும் பாபாவுடைய வழிபாடு அப்படிங்கிறது எப்படி நடந்ததுன்னா, விருத்தாசலம் போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் இருந்தார்.
அவர் வந்து கோரக்கர் வழிபடக்கூடிய ஒரு பெரிய பக்தர். கோரக்கருடைய ஆசீர்வாதம் வாங்கின மிகப்பெரிய பக்தர் அவர். அவர் ஞானி மாதிரி சாதாரண குடும்ப வாழ்க்கை நடத்துறாரு. ஆனாலும் கோரக்கர் வழிபட்டு வர்றார். அவரை பார்க்க போகிறோம். அவரை பார்க்கும்போது அவர் வந்து என்ன பிராசிங்க வந்தீங்கன்னு கேட்டார். நாங்கள் சும்மா தான் உங்களை பார்த்துட்டு போகலாம் வந்தோம். எத்தனை பேர் சந்திக்கிறோம், உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதெல்லாம் பார்க்கலாம். சரி வாங்கன்ட்டு கூப்பிட்டு அன்றைய உபசரிப்பவர் காப்பி டீ இதெல்லாம் கொடுத்து சாப்பாடும் போட்டு அப்புறம் கூப்பிட்டு என்ன வேணும் எது வேணும்னு கேட்கும். அப்போ அவரை பார்த்துட்டோம். சாதாரண பார்த்து எனக்கு ஒரு கோரக்கர் எந்திரம் கொடுத்தாரு, விபூதியை கொடுத்தாரு, அனுப்பிச்சி விட்டார். அதுலேருந்து சரியாக ஒரு மாதம் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது எனக்கு. யாரோ எங்கே இருந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தா இவர் இந்த கோரக்கருடைய பக்தர். ஹோமம் நடக்குது. சீன பாஷையில் பேசுகிறாரு கொஞ்ச நேரம். அப்புறம் பாலாம்பிகா மந்திரத்தை சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறார் எங்கிருந்தோ வந்தவனாம், இங்கிருந்தே போனவனாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போது ஈரோட்டிலேருந்து வந்த இந்த பக்தன் அம்பாள் உபாசகன், வாக்கு வன்மை கொண்டவன், ஒரு ஜோதிடர். இவனுக்கு கோரக்கர் சொல்கிற உத்தரவு, இன்னையிலிருந்து சீரடி சாய்பாபா நீ வழிபடுற, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாய்பாபாவை போய் பார்க்குற, சீரடியான் மண்ணுக்கு சீக்கிரமாக போய் வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறேன். நானும் முயற்சி பண்ணுறேன். ஒரு 1.5 ஆண்டு காலம் போக முடியல. எனக்கு சிலை கொண்டு வந்து கொடுத்தவர் உதய்பூர்லாம் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து போகிறாரு, என்ன மறந்துடுறாரு. போகிறார் 6 மாதம் 2-3 மாதத்துக்கு போவார். ஒரு குரூப்பே கூட்டிகிட்டு போய் என்ன மறந்துடுறாரு. இது நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு இடையில ஒரு நாள் ஒரு புதன்கிழமை ராத்திரி கனவுல வந்து பாபா குதிரையில வர்றார், சாரட்டில் வர்றார். சாரட்டில் 2 குதிரையை கட்டி வந்து என்னை கூப்பிட்றார், வா சீரடி கூப்பிட்டு போனவா அப்படிங்கிறார். நான் ஏறி உட்காடுறேன். ஒரு சதக்கு தான், அப்படி ஒரு சுண்டுறார். குதிரை ஒரே தாவலை சீரடி போயிரு. இறங்கி உள்ள போறேன், கண்ணு முடிச்சுக்கிறேன். அதுல இருந்து சரியா ஒரே வாரம், அடுத்த வியாழக்கிழமை சீரடி போகிறோம். 2 மூணுலாம் டிக்கெட் புக் பண்ணுறோம். ஒரு புதன்கிழமை இங்கேருந்து கிளம்புறோம். ஜோலார்பேட் டு சீரடி எக்ஸ்பிரஸ் இருக்குது, சாய் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. நேரடியாக வியாழக்கிழமை மத்தியானம் 12:30 சாய் எக்ஸ்பிரஸ் சாய் நகர் போகுது. இறங்குறோம், போய் ஸ்நானம் பண்ணுறோம், நேராக பாபாவை போய் பார்க்குறோம். பாபாவை பார்க்கும்போது ஒரு சிறப்பான அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முத போகிறேன், பாபாவை பார்த்து வணங்குறேன். வணங்கிட்டு எப்படி நிற்கிறேன், எனக்கு பேச்சு வரல, மூச்சு வரல, ஒன்றும் வரல. நகர்றேன், என்னால் நகர முடியல. யாரோ என்னை பிடிச்சி இழுக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா அந்த வாட்ச்மேன், இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பணியாள் ஊழியர். அவர் என்ன பண்ணுறார், என்னை கையை பிடிச்சிக்கிறார். தர்சன் கரோங்கிறார். 22 நிமிடங்கள் என்னை அங்கேயே நிறுத்தியிருந்தார். இது பாபா நின்றுறார், அவரு இல்லை. என்னப்பா 22 நிமிடங்கள் என்னப்பா, தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படியே பிரம்ம புருஷமா நிற்கிறேன். கடைசியில் கண்ணில் தண்ணி வருது. பிரார்த்தனை பண்ணுற நேராக வெளியில் பாபாவை சுற்றி வெளில வரும்போது, வெளில வந்து உட்கார்ந்த உடனே நாங்கள் நண்பர்கள் ஒரு 8 பேர் போயிருக்கோம். ஒரு பெரிய நாய், நல்லா உயரமாக இருக்கும், வெள்ளை நாய், அந்த வழியில் படுக்குது. எத்தனையோ பேர் உட்காந்துருக்கோம். ஒரு குறுகு நேரத்தில் உட்காந்துருக்கோம். நிறைய நாய் இருக்குது. அந்த நாய் மட்டும் வந்து மடியில் படுது, எந்திரிச்சு போக மாட்டேங்குது. எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது, மடியில் படுத்துது. அவ்வாறு படுத்துருக்குது. அவள் எந்திரிச்சு நக்களுக்கு மறுபடியும் படுத்துது. இது ஒரு 10-15 நிமிடம் நம்ம நடந்தது. அவர் எந்திரிச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அது பாட்டு போயிடுச்சு. அந்த நாயை அதுக்கப்புறம் அங்கே தேனா கிடைக்கவே இல்லை. அந்த நாய் எத்தனையோ நாய்க்கு அந்த நாய் நல்ல அடையாளம் தெரியும் அந்த நாயை. ஆனால் வந்தது பாபா அப்படின்னு நான் வளர்றேன்.
இந்த மாதிரி பாபா அற்புதங்கள் நிறைய செய்யக்கூடியவர். வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேருக்கு வாரி வழங்கக்கூடியவர். என்ன கேட்டாலும் கொடுப்பார். எனக்கு அவர் எதுவும் தரல, பக்தியை மட்டும் செலுத்து, நான் கூட இருக்கிறேன், வழி நடத்துறேன் அப்படின்னு நான் வழி நடத்துறேன். அதுக்கு முன்னாடி பாபாவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை, அம்பாவை வழிபடுறேன், நிறைய பேருக்கு ஜாதகம் பார்ப்பேன், நிறைய வருவாங்க, நிறைய போவாங்க. அப்போ ஆர்டிஸ்ட் நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன், ராத்திரி போல வேலை செய்வேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நிறைய சில பிரச்சனைலாம் இருந்தது. ஏற்று வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான். ஆனால் நான் தனியாக ரூம் போட்டு தான் ஒர்க் பண்ணுறேன். அதையே தான் அவனுக்கு எனக்கு பிடிக்காம போச்சு. இவர் வந்த ஒருபாடு, இவரை போய் பாட்டு வந்த ஒருபாடு ஏற்று வீட்டுக்காரன் வர்றான், வந்தால் அது காலில் விழுவுறான். ஏன்னு தெரியல. நான் மனுஷங்களா தெரியாம பேசிட்டேன், இனிமே உங்களை பேச மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த பக்கம் ஒரு அம்மா அப்படிதான், தம்பி ஏதாவது தெரியாம பேசிதான் மன்னிச்சுக்கப்பா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சாய்பாபாவை பார்த்த ஒரு படம் நடந்த நிகழ்வுகள். கீழே இருக்கிறேன், கீழ் ரூம்ல இருக்கிறேன், மேலே ரூம் கட்டியிருக்கிறேன். அங்கே போங்க, நீங்கள் இதெல்லாம் நாங்கள் இடிச்சு ஆல்ட்ரு பண்ணுறோங்க. அப்போ பாபாவை கூப்பிட்றேன். என்ன பாபா கூப்பிட்றாங்க, மேலே போகட்டுமா வேண்டாமா அப்படிங்கிறேன். ஆனால் ராத்திரி அம்பா கனவுல வர்றான். வந்தவ குங்குமம் கொடுக்கல, ஒரு பை நிறைய விபூதி கொடுக்குறான். ஒரு பை நிறைய விபூதி எழுதி வைக்கிறா. அப்படி எடுத்துக்க உதிப்பிரசாதம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் மேலே போகிறேன். மேலே போய் அங்கேயே உட்காந்து ஆஃப் பண்ணுறேன், ஜாதகம் பார்க்குறேன், சூரியலம் பார்க்குறேன், உறவு பிரசவம் போகிறேன், எல்லாம் பார்க்குறேன், பூஜையெல்லாம் பண்ணுறேன். நிறைய எந்திர பூஜைகள் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாபாவை வழிபட ஆரம்பிச்சு அப்படியே கம்மி பண்ணிட்டேன். யாருக்கு பாபா உத்தரவு கூட அவங்க செய்யறாரு, யாரும் செய்யறது. ஒரு பெரிய வியாபார சொல்றார், இந்த வியாபாரத்தை முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு தர்றேன், எனக்கு இது வேணும், எனக்கு நீங்க செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு இவ்வளவு தர்றேன். அந்த வியாபாரம் ஒரு 5000 கோடி போகும். அட்வான்ஸா 1 கோடி தரேன். அதுக்கப்புறம் முடிச்சு கொடுத்த பாடு மிச்சம் 9 ரூபாய். அப்போ மேல இருக்க சிவபெருமான் படம் சொலந்து அடிக்குது, காத்தே இல்லை, சொலந்து அடிச்சு காலில் விழுவுது. பாபா படம் ஒட்டி இருக்கேன் ஏற்ற மேல, நேர் ஏற்ற மாதிரி, அதை அப்படியே கீழே விழுவுது. அதோட அந்த வேலை நின்று போச்சு. அதுக்கப்புறம் அவனும் வரல, நானும் போகல. ஏன்னா அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒண்ணுதான், சாய்பாபா ஒண்ணுதான், சிவபெருமான் ஒண்ணுதான். ஏன்னா சிவபெருமான் மாதிரி காட்சியும் கொடுத்துருக்காரு பாபா. சிவனே பாபா மாதிரியும் காட்சி கொடுக்குறது, இதெல்லாம் சீரே நடந்துக்கிறாங்க. இப்படி பாபாவுடைய பெருமைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அது அற்புதமான யோகி, ஞானி. தன்னைத்தானே நிறைய பேருக்கு எப்படி எப்படியோ அறிமுகப்படுத்திருக்கார். உதாரணம், ஒரு பக்தர் போறார், நான் பாபாவை கும்பிட மாட்டேன், எனக்கு அவர் தேவையில்லை, நான் ராம பக்தன், எனக்கு ராமனை வழிபட்டா போதும் அப்படிங்கிறார். சரி நீ வா, எனக்கு போறதுக்கு வாகனம் இல்லை, என்னை கூட்டிட்டு போறார் நண்பர். அவரு கூட்டிட்டு போன நண்பர் இறங்கி பாபாவை போயிடுறார். இவரு உள்ள கார்லயே உட்காந்துருக்கார். இப்படியே உட்காந்து யோசனை சும்மா திரும்பி பார்க்குற அங்கே ராமன் நிற்கிறார். ராமபக்தனுக்கு ராவணா காட்சி கொடுத்து இவரும் கதவை தட்டு அவசரம் ஓடி போய் காலை விழுகிறார். விழுந்து எந்திரிக்கும் போது அங்க ராமன் அப்படியே மாறி பாபாவா காட்சி கொடுக்குறார். அப்போ ஒரு உணர்றார், ராமன் வேற இல்லை, பாபா வேற இல்லை அப்படின்னு உணர்றார். இது தத்துவமாக அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்தது, 1800 நடந்தது. இப்படி நிறைய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். நம்பாத நிறைய பேர் நம்ப வச்சிருக்கார். எந்த நம்பிக்கை இல்லாத சில பேருக்கு இன்னுமா நீ நம்ப இருக்கிறாய் அப்படின்னு கேட்டு அச்சதையை போட்டு விபூதி பூசினார்.
நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான பாடகர் ஒருத்தருக்கு வீட்டில் வந்து கதவை தட்டி உள்ளே வந்து ஏன் என்னை பாட மாட்டியா அப்படின்னு தமிழில் பேசி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுத்து அந்த அம்மா போயிட்டு வர அந்த அம்மாவுக்கு தமிழில் பேசி ரொம்ப நல்லா இருக்கும்மா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணார். இது சாய்பாபாவுக்கு நம்ம நிறைய மகிமைகள் இருக்கு, நிறைய பெருமைகள் இருக்கு. அவருடைய அனுகிரகத்தால் தான் நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஓம் நமோ பகவதே சாய்நாதாய்.